கிட்டத்தட்ட 400 600 வரையான மனித உடல்களை வந்து நானே புதைச்சிருக்கேன். நாங்கள் அதில் புதைச்சினாங்கள் அந்த விடயங்கள் என்ற விடயத்தை இப்போ சொன்னவர்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருசாந்தினுடைய விமல் ரத்நாயக் அவர்கள் உறுதியாகவே சொல்லியிருந்தார். கோட்டபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி மாற்றத்திற்காகத்தான் இந்த உயிர்த்த நேர தாக்குதலில் இடம்பெற்றிருந்தன. இந்த கோப்பிலிருந்து சில விடயங்கள் நீக்கப்பட்டதற்கான காரணம் இப்ப இனிய பாரதியினுடைய சகா என்று அழைக்கப்படுகின்ற, அது மட்டும் இல்லாமல் இந்த இனிய பாரதிக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் என்று கூறப்படுகின்ற முன்னை நாள்களில் நடந்த கடத்தல் மற்றும் கொலை சம்பவங்கள், மிரட்டி பணம் பறித்தல் போன்ற பல அவர்களுடைய இந்த ஆயுதமேந்திய படையினுடைய தலைவராகவும் அவர் இருந்தார் என்கின்ற தகவல்களும் வெளியாயிருக்கு. நெருக்கமான குற்றங்களுடைய பின்னணி மிகவும் பெரிய இடங்களில் கை வைக்க போகின்றார்கள் என்கின்ற தகவல்கள் வெளியான ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல செய்திகள் தொடர்பாக அலசி ஆராயப்படும். அதில் குறிப்பாக இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான பல விஷயங்கள் வெளிவந்து ஒன்றிருக்கு. அந்த வகையில் நேற்றைய தினம் அகழ்வுப்பணிகள் இடம்பெற்றிருந்தன. அந்த அகழ்வுப்பணிகளை இந்த ஒரு புதிதாக இனங்காணப்பட்ட மனித இன்பு தொகுதிகளும் அடையாளம் காணப்படவில்லை. முந்த நாள், அதாவது வந்து நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட சில 5 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த கிடைக்கப்பட்ட சான்று பொருட்களும் நீதிமன்றத்தின் பார்வைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான ஒரு விடயத்தை மக்கள் போராட்ட இயக்கத்தினுடைய உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவன் வந்து சொல்லியிருக்கிறார். என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமாக ஏற்கனவே சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 400 600 வரையான மனித உடல்களை வந்து நானே புதைச்சிருக்கின்றேன். எங்களுடைய மேலதிகாரிகள் சில பேர் எங்கள்கிட்ட கொண்டு வந்து தருவார்கள், நாங்கள் அதில் புதைச்சினாங்கள் அந்த விடயங்கள் என்ற விடயத்தை இப்போ சொன்னவர்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருசாந்தினுடைய படுகொலை சம்பந்தமான விஷயங்களில் கைது செய்யப்பட்ட அப்புறம் அவர் ஒரு வாக்கு மூலமாகவே அதை அளிச்சிருக்கிறார். இருந்தாலும் இந்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் ஏன் இன்னுமே விசாரணைகள் இடம்பெறையில்லை, ஏன் அரசு இந்த விடயத்தில் கொஞ்சம் தாமதமாக இருக்கின்றது என்ற விடய பொருள் அவர் தன்னுடைய கேள்விகளை அரசை நோக்கி கேட்டிருக்கின்றார், அரசாங்கத்தை நோக்கி கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை அவர் அதில் சொல்கிறார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு படுகொலையாக கருதப்பட வேண்டிய படுகொலை. இதுக்கு வந்து சர்வதேச நீதி நாங்கள் கேட்டிருக்கிறதுக்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த எந்த அரசாங்கமோ உலக பொறிமுறை ஊடாக மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமோ இல்லை. உலக பொறிமுறை என்றால் மக்களுக்கு இனிமேல் அதிருப்தியாக இருக்கின்றது. அதனால தான் நாங்கள் இந்த விஷயம் தொடர்பாக பேசுகின்றோம் என்கின்றபடிய பொருளில் அவர் பேசியிருக்கின்றார். சரி, இது இவ்வாறு இருக்க அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்கிற மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்த்த நேர தாக்குதல். இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான பல விஷயங்கள் வெளியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் வந்து மட்டக்களப்பு புலனாய்வு மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவின் கோப்புகளிலிருந்து சில விஷயங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயம் வந்து தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த வவுனதீவில் நடந்த போலீஸ் அதிகாரிகள் என்ற கொலை சம்பந்தமாக அதில் சக்ரான் தொடர்பட்டிருக்கின்றார் என்கிற விஷயம் சம்பந்தமாக ஏலவே இந்த இராணுவ குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வந்து விடயங்கள் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் கூட அந்த விடயங்கள் தொடர்பாக கொஞ்சம் அலட்சிய போக்க அல்லது அதை கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் விசாரணை நடத்தியிருந்தால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை கூட தடுத்திருக்கலாம் என்கின்ற பொருள்பட அரசியல் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. ஆகவே இந்த கோப்புகளிலிருந்து நீக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்கின்ற கேள்வி எழுகின்ற அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் இதனுடன் தொடர்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயம் வந்து தொடர்ந்து பேசுபொருளாகவே மாறியிருக்கின்றது. அண்மையில் கூட இறுதியாக நேற்றைய தினம் விமல் ரத்நாயக் அவர்கள் உறுதியாகவே சொல்லியிருந்தார், கோட்டபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி மாற்றத்திற்காகத்தான் இந்த உயிர்த்த நேர தாக்குதலில் இடம்பெற்றிருந்தன என்று. அது சம்பந்தமான விசாரணைகளை நீதிமன்றத்தில் தொடர்றதுக்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம். இனி அடுத்த கட்டம் வந்து ராஜபக்ச மீதான விசாரணைகள் தான் இடம்பெறும் என்கின்ற பொருள்பட யார் சொல்லியிருந்தாருன்னா விமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆகவே இந்த கோப்பிலிருந்து சில விடயங்கள் நீக்கப்பட்டதற்கான காரணம் இந்த கோட்டபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி அடுத்ததாக வந்ததாலேயோ, ஏனென்றால் அவர்களுடைய ஆட்சியில் தான் இந்த உயிர்த்த நேர தாக்குதல், அவர்களுடைய ஆட்சி மாற்றத்துக்காகத்தான் உயிர்த்த நேர தாக்குதல் நடைபெற்றது என்றது ஒரு பக்கம் இருக்க, அடுத்ததாக வந்து அவர்களுடைய ஆட்சியில் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் பற்றின முக்கியமான விடயங்கள் அகற்றப்பட்டிருக்கலாம் அல்லது முக்கிய புள்ளிகள் சரியான முறையில் விசாரிக்கப்படவில்லை என்கின்ற விமர்சனம் இன்னுமே ராஜபக்சவனுடைய அணியினர் மீது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த வவுனதீவில் நடந்த பிரச்சனை சம்பந்தமாக இன்னுமே வாய் திறக்காம அல்லது இன்னுமே அது தொடர்பான நடவடிக்கையில் அந்த அரசாங்கத்தில் மேற்கொள்ளாமல் இருந்தார்கள் என்ற விஷயம் வந்து இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. வேண்டாம், ஏற்கனவே அந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டது. அது தொடர்பான ஒரு தொடர்ச்சியான விசாரணையை மேற்கொண்டிருந்தால் உயிர்த்த நேர தாக்குதலை நிறுத்தியிருக்கலாம் என்றதான் ஒரு தகவல். இருந்தாலும் கூட
இந்த முன்னைய அரசாங்கங்கள்ட விட்ட தவறுகளை இப்போ இருக்கிற அரசாங்கம் சீர் செய்யுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்ற அதே நேரத்தில் இந்த பிள்ளையானுடைய சகா இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடைய அலுவலகம் சோதனை செய்யப்பட்டிருந்தது. அவருடைய சாரதி கைது செய்யப்பட்டிருந்தார். முதலாவதாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டார், பிள்ளையாண்ட சாரதி கைது செய்யப்பட்டார், பிறகு முக்கிய புள்ளியாக இருந்த இனிய பாரதி பிள்ளையானுடைய சகா நெருங்கிய சகா என்கின்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடைய சாரதியும் கைது செய்யப்பட்டிருந்தார். இப்போ இனிய பாரதியினுடைய சகா என்று அழைக்கப்படுகின்ற, அது மட்டும் இல்லாமல் இந்த இனிய பாரதிக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் என்று கூறப்படுகின்ற முன்னைய நாட்களில் திருக்கோவில் பிரதேச சபை உறுப்பினராக இருந்த விக்னேஸ்வரன் வந்து கைது செய்யப்படுகின்றார். இப்போ இவர் எந்த அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? ஒன்று இவருடைய சகா என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முன்னைய நாட்களில் நடந்த கடத்தல் மற்றும் கொலை சம்பவங்கள், மிரட்டி பணம் பறித்தல் போன்ற பல விடய பொருள்களில் வந்து இவர் மேலே விசாரணைகள் நடைபெறுகின்றன என்கிற தகவல்களும் வெளியாகின்ற அதே நேரத்தில் முன்னைய நாட்களில் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து வந்த கருணாம்மான் அவர்களுடைய இந்த ஆயுதமேந்திய படையினுடைய தலைவராகவும் அவர் இருந்தார் என்கின்ற தகவல்களும் வெளியாக இருக்கின்றன. இப்படியாக தொடர்ந்துமே பல இடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. அண்மையில் கூட ஒரு உணவகம் இப்போ உணவகமாக இயங்கி வருகின்ற இடத்துல வந்து அவர்களுடைய சில விஷயங்கள் இருக்கப்படலாம் என்கின்ற அடிப்படையில் பரிசோதனை நடத்தப்பட்டது. பிள்ளையானுடைய கட்சி அலுவலகத்தை பரிசோதனை செய்ய அதில் பல துப்பாக்கிகள் கிடைக்கப்பட்டிருந்தன, துப்பாக்கி ரவைகள் கிடைக்கப்பட்டிருந்தன. இப்படியாக இந்த விஷயம் தொடர்பாக ஏற்கனவே இந்த பிள்ளையான் ராஜபக்சனுடைய கைக்கூலியாக இருக்கின்ற பொழுதோ அல்லது பிள்ளையான் சில குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுகின்ற பொழுதோ அவருக்கென்ற ஒரு குற்ற பின்னணி தொடர்ந்து இருந்த வண்ணமே இருக்கின்றது. அவருடைய கைதுகளின் போது இது சரிவர விசாரிக்கப்படவில்லையோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருந்தது. இப்போதான் கொஞ்சம் அதிகமான குற்றச்சாட்டுகள் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக உயிர்த்த குற்றச்சாட்டுகள் கூட வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற ஆனந்த விஜயபால் அவர்கள் சொல்லியிருந்தார். அடுத்த கட்டமாக உயிர்த்த தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயங்களை தான் நாங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க போறோம் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். யார்? பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால. இப்போதான் பிள்ளையான் மேல ஒரு மிக இறுக்கமான குற்றங்கள் வந்து முன்மெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த இறுக்கமான குற்றங்களோட பின்னணி மிகவும் பெரிய இடங்களில் கை வைக்க போன்றார்கள் என்கின்ற தகவல்கள் வழியாக. ஏன்னா இந்த அரசாங்கத்தின் மேலே வைக்கப்பட்ட விமர்சனமே ராஜபக்சக்கள் மேலே இன்னுமே சரியான முறையில் விசாரணைகளை முன்னெடுக்கலைன்றதுதான். ஆக இனி அடுத்த கட்டமாக ராஜபக்சர்கள் மேலே இவர்கள் கை வைக்க போன்றார்கள் என்ற விடயத்தை யார் பிமல் ரத்நாயக் அவர்கள் சொன்னால் பிறகு ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை வந்திருக்கு. ஆனால் அந்த நம்பிக்கை அவர்கள் காப்பாற்றுவார்களா என்பதை அடுத்த கட்டம் நோக்கித்தான் நாங்கள் யோசிக்க முடியும். பார்க்கலாம் என்ன மாதிரியான விசாரணைகள் நடக்க போகின்றது. அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, முன்னைய நாள் அரசாங்கத்திலிருந்து அரசியல்வாதிகள் மேலே பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீதிமன்றம் அவர்களை குற்றவாளியாக அறிவிக்க இல்லை, ஆனால் பலர் அவர்களை குற்றவாளி என்ற தொனிப்பொருளையே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே ஒரு அவதூறு பரப்பு என்ற விடயம் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தங்கள் மேலே குற்றச்செயல்கள் அல்லது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. தன்னுடைய உடல் நிலை இயலாமையை வைத்து கொண்டுதான் இவர்கள் இந்த அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொள்கின்றார்கள். ஆகவே இனிவருங்காலங்களில் இப்படியான அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொள்ளாமல் அரசியல் செய்தால் நல்லா இருக்கும் என்கின்ற விடைய பொருளை யார் சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ச. இப்போ என்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டுதான், என்னுடைய உடல்நிலை இயலாமல் இருக்கிறதால தான் அவர்கள் இப்படி செய்கின்றார்கள் என்றவர் சொல்றதுல வச்சோன்னு என்னதை சொல்லாமண்டா, உடல்நிலை இயலுமாக இருந்தால் மீண்டும் இவர்களுக்கான எதிர்குரலை கொடுத்திருப்பேன் என்கின்ற ஒரு பொருள்படத்தான் அவர் பேசினாரா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. இருந்தாலும் கூட இந்த குற்றச்செயல்கள் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறுகின்றார். அது ஏதோ நீதிமன்றம் அறிவிக்கவில்லை என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் தொடர்ந்து வைக்கப்படுற விமர்சனங்கள் மூலமாக, அதாவது போர்க்குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம், இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பந்தப்பட்டிருக்கலாம், இந்த ராஜபக்சர்கள் மேலே இந்த ஆளும் அரசாங்கம் வைக்கின்ற தொடர் குற்றச்சாட்டுகளால் ஒருவேளை அவர்களுடைய இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா என்கின்ற விஷயம் தொடர்பாகவும் இப்போ அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயம் எங்களுடைய உட்கட்சிகள், உள்ளூர் கட்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற இரு பெரிய கட்சிகளாக இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான கட்சி தமிழரசு கட்சி. இந்த இரண்டு கட்சிகளையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இரண்டு கட்சிகளுக்கும் இருக்கிற பிளவு வந்து தொடர்ச்சியாக நீடித்து கொண்டே இருக்கின்றது. அண்மையில் கூட நெல்லியடியில் சுமந்திரன் அவர்கள் ஒரு தீப்பந்த போராட்டம் ஒன்றை இந்த ஜூலை கலவரம் சம்பந்தமான விடயத்தில் மேற்கொண்டிருந்தார். அதே இடத்துல வந்து ஜூலை கலவரம் சம்பந்தமான ஒரு கருத்தரங்கு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியில். அப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இந்த தமிழ் தேசிய பேரவையால் அவர்கள் இந்த ஒரு விடயத்தை வைக்கின்றார்கள் அல்லது அதில் மக்களும் பங்கு பெற்றினார்கள் என்றாலும் கூட இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இந்த கட்சி ரீதியாக பிரிந்து இவர்களுடைய
இந்த வரலாறு சார்ந்த நிகழ்வுகளை முன்னெடுக்கிறதன் மூலமாக மக்கள் மத்தியில் இன்னுமே ஒரு குழப்ப சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. ஏனென்றால் ஒன்று வந்து கொள்கைகள் வேறு, அரசியல் பாதை வேறு என்றது வேறு விஷயம். ஆனால் இந்த பொது நிகழ்வுகள் என்று வருகின்ற பொழுது, ஜூலை கலவரமாக இருக்கட்டும், மாவீர தினங்கள் என்று வருகின்ற விடயங்களாக இருக்கட்டும், இப்படியாக பொது நிகழ்வுகளில் ஏன் தமிழ் கட்சிகள் இன்னுமே ஒன்று சேரையில்லை என்றால், கொள்கை ரீதியாக சில விடயங்களை ஏற்கினம் மறுக்கினம். 13ஆம் திருத்தத்தை ஒரு ஆரம்ப புள்ளியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கஜேந்திரகுமார் அணி சொல்லுது. 13ஆம் திருத்தத்தை வச்சுக்கொண்டு ஏனைய விடயங்களை பெறலாம் என்று தமிழரசு கட்சி சொல்லுது. இது ஒரு உதாரணம். கொள்கை ரீதியாக அவர்கள் வேறுபட்டு இருக்கின்றார்கள். ஆனால் இருந்தாலும் கூட மாவீர தின அனுட்டிப்புகளை எல்லாரும் ஏற்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை கலவரம் சம்பந்தமான அனுட்டிப்புகளை எல்லாரும் ஏற்கின்றார்கள். ஏற்றுக்கொள்கின்ற விடயத்தில் ஒன்றாக செய்தால் என்ன என்கின்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. அதே நேரத்தில் ஸ்ரீதரன் எங்கே போய் இருந்த எந்த நிகழ்வில் பங்கு பெற்றினார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் தேசிய பேரவை செய்த இந்த கருத்தரங்களை தான் பங்கு பெற்றிருந்தார். ஸ்ரீதரன் சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்ற அந்த நிகழ்வில் பங்கு பெற்றல. ஏற்கனவே இந்த கட்சி ரீதியாக பிரிஞ்சிருந்தது போய் இப்போ கட்சிக்குள்ளே ஏற்பட்ட பிளவுகள் வந்து எங்கே கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கின்றது பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம் சார்ந்த நிகழ்வுகளில் அவர்கள் பிரிஞ்சு நிற்கிறது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஏதோ ஒரு வகையில் அரசியலுக்காகவோ அல்லது வாக்கு வங்கிகளுக்காகவோ இவர்கள் இப்படி செய்திருந்தாலும் கூட மக்கள் இனி யாரை நம்புவது, இந்த கட்சியை நம்புகின்றது என்கின்ற ஒரு குழப்பகரமான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு விடயத்தை ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருந்தார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவை சேனாதிராஜா அவர்களுடைய 6ஆம் மாத நினைவு நிகழ்வு வந்து நடந்திருந்தது. அந்த நினைவு அனுட்டிப்பில் வந்து ஸ்ரீதரன் அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அதில் வந்து மாவை சேனாதிராஜா சம்பந்தமான பல விஷயங்களை சொல்கிறார். ஒரு வரலாறு சார்ந்த ஒரு விடயங்களை சொல்கிறார். அதில் குறிப்பாக மாவை சேனாதிராஜா அவர்கள் ஊர்வாத்துறையில் இபிடிபியினரால் அடித்தார், அவர் இறந்து விட்டார் என்று கூட நாங்கள் இருந்து விட்டோம். அந்த அளவுக்கு அடி பலமாக இருந்தது. அவருடைய மண்டை பிளக்கின்ற அளவுக்கு அடித்தார்கள். அப்படி இருந்து மயிரிழையில் அவர் தப்பி பிழைத்து விட்டார். இறந்து விட்டார்கள் என்று எல்லாரும் போன இடத்தை மீண்டுமே சிகிச்சை செய்கின்ற பொழுது அவர் தப்பி விட்டார். அதனால தான் அவருக்கு அந்த உடல் வாகுகள், உடல் சமநிலையற்ற தன்மை இருந்தது அடுத்த வருகின்ற காலங்களில். சரி, இது இவ்வாறு இருக்க அவர்கள் மனம் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படுத்தி கொண்டது. அவருடைய மனநிலை சார்ந்து அவர் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருந்தார் என்றால் அதற்கு காரணம் வந்து அவரை மனநிலையாக தாக்கியவர்கள் தான், அவரை மனம் சார்ந்து தாக்கியவர்கள் தான் இதற்கு காரணம் என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர்களுக்குரிய தண்டனையை இயற்கை கொடுக்கும் என்ற விஷயத்தையும் அவர் பேசியிருந்தார். இப்போ யாரை இவர் இங்கே முன்னிறுத்துகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்தில் மாவை சேனாதிராஜா அவர்கள் வேற தாமதமாகின்ற பொழுது சாணக்கியன் அவர்கள் சொல்கின்றார், தேவையில்லை, நீங்கள் தொடர்ந்து அவர் வருகிற நேரத்துக்கு பிறகு நாங்கள் இப்போ ஆரம்பிப்போம்னு சொல்கிறார். மாவை சேனாதிராஜா அவர்கள் மேடைக்கு ஏறுகின்ற பொழுது ஏற வேண்டாம் என்று தடுக்கப்படுகின்றது. அப்படியே இப்படி தொடர்ந்துமே இந்த சாணக்கியன் அவர்களுடைய இந்த செயற்பாடுகளை தான் அவர் சொன்னார், அல்ல சுமந்திரன் தரப்பினர் வந்து கொஞ்சம் விலகி நடந்தது தான் அவர் சொன்னாரா என்கின்ற கேள்விகள் பலவாறாக எழுந்திருக்கின்றது. அப்போ இந்த இவர் யாருக்கு இனி தண்டனை கிடைக்கும் என்று சொல்கின்றார் என்ற கேள்வியிலிருந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையும் இருக்கின்றது. ஆகவே இன்னுமே இந்த தமிழ் தேசிய கட்சிகள் இந்த பிளவு வந்து ஒரு பக்கம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் இருந்த தனி கட்சிகளுக்குள்ளேயே பிளவுகள் வர்றது வந்து அவதானியக்கூடிய மாதிரி இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நிலைப்பாட்டில் இந்த விஷயம் போகிறது என்பது. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஜோசப் பெரராசிங்கத்தினுடைய படுகொலை. ஜோசப் பெரராசிங்கத்தினுடைய படுகொலை சம்பந்தமாக அவருடைய மகன் டேவிட் பெரராசிங்கம் வந்து என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு விசாரணைகள்லையும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த விஷயத்தை செஞ்சதே முன்னை நாள் அரசாங்கம் தான். கடத்தல், காணாமலாக்கப்படுதல் போன்ற விஷயங்களை செஞ்சதே முன்னை நாள் அரசாங்கம் தான். ஆகவே இவர்கள் வெறுமனே பிள்ளையான மட்டுமே கை செய்து கொண்டு இருக்கிறார்கள். முன்னை நாள் அரசாங்கத்தில் இருந்தவர்களை கை செய்வோம் என்று அவர்கள்தான் இதோட பெரும்பாரியாக தொடர்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அது தொடர்பான விஷயங்கள் இந்த அரசாங்கம் செய்யாமல், இந்த அரசாங்கத்தினுடைய உள்ளக பொறிமுறையூடாக அவல்ல இந்த அரசாங்கம் இது சம்பந்தமான விஷயத்தில் நீதியை பெற்றுத்தரும் ஒன்றோ நாங்கள் நம்ப முடியாது என்கின்ற பொருள்பட அவர் சொல்லியிருக்கிறார். சரி, இது இவ்வாறு இருக்க இந்த உள்நாட்டு பொறிமுறையை வலியுறுத்துகிறோம் என்று தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. அது தொடர்ந்துமே ஒரு விமர்சன போக்கிலேயே இருக்கின்றது. ஏனென்றால் சைக்கிள் கட்சி, அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ன விஷயத்தை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை செம்மணி தொடர்பான கொடுத்த விடயத்தில் கொஞ்சம் உள்ள பொறிமுறையை ஆதரிக்கிற மாதிரி தான் CVK சிவஞானம் அவர்களுடைய கட்சி, தமிழரசு கட்சி அந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பிடுவேன்னு சொல்கிறார். CVK சிவஞானம் சொல்கிறேன், நாங்கள் ஒன்றும் சில்லற கட்சி இல்லை, நாங்கள் அப்படி அனுப்பல, எங்களுக்கு என்ன விஷயம் இருந்தேன்னு தெரியும், நாங்கள் என்ன விஷயத்தை எழுதினாங்கன்னு தெரியும், எனக்கும் சுமந்திரனுக்கும் ஆங்கில புலமை இருக்குது, இவர்கள் இப்படி சொல்ல தேவையில்லை. நாங்கள் சொன்ன அதில் மேலதிகமாக சேர்த்து கொண்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா, சர்வதேச நிபுணத்துவத்தினுடைய ஒரு கண்காணிப்பில் இது நடக்கணும்ன்றது தான் சேர்த்து கொண்டாங்களே தவிர, நாங்கள் உள்ளக பொறிமுறையை ஏற்கின்றோம் என்றோ அல்ல சர்வதேச விசாரணையை மறுக்கின்றோம் என்றோ அந்த அந்த கடிதத்தில் சொல்லலை என்று சொல்கின்றார்கள். இது இப்படி இருக்க
யார் இது சம்பந்தமான விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர் தனபாலசிங்கம் ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைக்கிறேன் இந்த 13 ஆசீர்திருத்தம் சம்பந்தமாக. ஏற்கனவே இது சம்பந்தமான ஒரு விடயத்தை நாங்கள் சொல்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா மாகாண சபை தேர்தல் தேவையற்ற ஒரு விடயமா, தேவையான ஒரு மாநசபை தேர்தல் இதற்கு தேவையா என்கிற விடய பொருளில் முன்னே நாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன் அவர்கள் சொல்லியிருந்தார். அதில் அவர் சொல்கின்ற பொழுது மாகாண சபைகள் இல்லாமலேயே நல்லா தான் நாடு போய் கொண்டிருந்தது முன்னைய காலங்களில். ஆக இதற்கு மாநசபை தேர்தல்னு சொல்கிறார். அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மனநிலை, ஒற்றையாட்சிக்குள் இருக்கிறவர்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கும். மாநசபை யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தான் அந்த மாநசபை தேர்தல் சம்பந்தமான விடயங்கள் தெரிய வரும். உண்மையிலே மாநசபை தேர்தலில் யாருமே முற்றாக அங்கீகரிக்கல. தமிழர்கள் தமிழ் தேசிய பிறப்பிலிருந்து இதுதான் எங்களுடைய தீர்வென்று அங்கீகரிக்கலாம். ஆனால் இதை ஆரம்ப புள்ளியாக வைத்துக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகலாம் என்கின்றதான் தமிழர்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க தனபாலசிங்கம் அவர்கள், ஊடகவியலாளர் தனபாலசிங்கம் அவர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த சில கட்சிகள் 13 நிராகரிக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். சில கட்சிகள் தமிழ் தேசிய பரப்பில் சில கட்சிகள் 13 ஏற்றுக்கொள்கின்றார்கள். நான் எந்த ஒரு கட்சி சார்ந்தவனும் இல்லை, நான் ஒரு ஊடகவியலாளர். ஆகவே என்னுடைய கருத்தின்படி இந்த 13 ஏன் நாங்கள் நிராகரிக்க வேண்டும்? உண்மையிலேயே 13 தான் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய தீர்வாண்டா இல்லை. ஆனால் இந்த 13 பிடித்து கொண்டு இறுக பெற்றுக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டம் நோக்கி நகரலாம். இந்த 13ஆம் சீர்திருத்தம் வேண்டாம் என்று சொல்பவர்களால் இந்த 13 விட ஒரு அதிகமான அல்லது 13க்கு அடுத்தபதியான அதிகார குவிப்பை வச்சிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சட்டத்தை உங்களால் நிறுவ முடியுமா? அல்ல அதற்கான அங்கீகாரத்தை தான் பெற முடியுமா? அதற்கான ஆணையை வழங்க முடியுமா? இல்லை என்றால் அப்போ நாங்கள் மாநசபை இந்த 13ஆம் சீர்திருத்தத்திலிருந்து தான் முன்னேறணும் என்ற விடைய பொருள் அவர் சில கட்சிகளை விமர்சிச்சிருக்கிறார். எந்த ஒரு பேரும் குறிப்பிடையில் சில கட்சிகள் அந்த கட்சிகளை விமர்சிச்சிருக்கிறார். ஆகவே இப்படியாக தொடர்ந்துமே இந்த 13ஆம் சீர்திருத்தம் சம்பந்தமான ஒரு விடயம் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இனி மாகாண சபை தேர்தல்கள் வருகின்ற பொழுது தான் தெரியும். என்ற இன்னுமே அரசாங்கம் கூட ஒரு நிலையற்ற தன்மையில் தான் இருக்குது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா இல்லையான்றதில் தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஒரு கட்டத்தில் ஒரு கதையை சொல்கிறார், இனி 4 வருஷத்துக்கு பிறகு தேர்தல் என்றால் அதில் இருக்க அதிகாரி சொல்கிறார் இல்லை 12 வருஷம் மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்று. ஆகவே ஒரு பித்து பிடுங்கலான விடயம்தான் இந்த இதில் மாகாண சபை தேர்தல் நடக்குது. முன்னைய நாட்களில் தேர்தல் சம்பந்தமான விடயங்களில் தேர்தல் நடைபெறவில்லாத விடயத்தை விமர்சிச்சிருந்தாங்களே. இது பாராளுமன்ற தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலும். அப்போ அந்த விமர்சனத்துக்கு பிறகு கிடுகிடன்று வந்தோடனே பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டது அவருடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக. ஆனால் அதற்கு பிறகான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா உள்ளூராட்சி தேர்தலுக்கு ஓரளவு இழுபறி நிலை தோன்றுது. பிறகு மாகாண சபை தேர்தல் அடுத்த வருஷம் என்று அறிவித்து விட்டார்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நிலைப்பாடுகள் இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான விஷயத்தில் வரப்போகுது. இப்படியாக தொடர்ந்து பல செய்திகள் எங்களுடைய அரசியல் பரப்பில் வெளியாகி கொண்டே இருக்கின்றது. அந்த செய்திகள் சம்பந்தமாக அறிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா அப்படின் சேனலோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.